Babu. Hello, hi everyone, welcome to my bubble. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு ஒரு டே இன் தி லைஃப் vlog தான். ரொம்ப நாள் கழிச்சு இது பண்றேன். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஏன் டே இன் தி லைஃப் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have a surprise for you. ஸ்னோ கொட்டி இருக்கு. போன வருஷம்லாம் பாப்பா பார்த்தாங்க ஆனால் வெளியில் விளாடலை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் ஷீஸ் கோன் டூ தட். ஃபர்ஸ்ட் இயர் வந்து வெளியில் போய் விளாட போகிறாங்க. ஸோ அவள் கூட நம்மளும் விளாட போகிறோம். ஸோ அப்படியே ஒரேடியாக உங்களுக்கும் ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் என்ஜாய் திஸ் ஸ்னோவி டே வித் அஸ். காலையில் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் வேணும், எனக்கு பிஸ்தா கொடு அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க பாப்பா. ஸோ கார்த்திக் அதை தான் உரிச்சு கொடுத்துட்ருக்கு அதுக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் சூப்பு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தொடங்கிட்டேன். உள்ள ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளி, பெல் பெப்பர் அப்படின்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே எல்லாத்தையும் சாப் பண்ணி ட்ரேயில் போட்டுற வேண்டியது தான். எந்த கலர் கேப்சிகம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் சூப் அழகாக ரெட் கலராக வரும். கூடவே ஹெர்ப்ஸுக்கு ரோஸ்மெரியும், ஆலிவ் ஆயில், பெப்பர் அண்ட் சால்ட், அவ்வளோதான். இதுக்கு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுற வேண்டியது தான். இது ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 35 மினிட்ஸ் அவனில் விட்டால் போதும், எல்லாம் ரெடி ஆகிடும். அவனில் வெந்த உடனே வெஜிடபிள் ஸ்டாக்கில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சூப் ஆக்கிடலாம். கூட சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து கடையில் வாங்கின கார்லிக் பிரெட் இருக்குது, அம்மா கோம்போ. இதையும் வந்து சூப் அரைக்கிற சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் அவனில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ கார்லிக் பிரெட் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் பட்டர், கார்லிக், அப்புறம் கூட ஹெர்ப்ஸ் லைக் பாசி அந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி சாப்பிட்டீங்கன்னா அதுதான் கார்லிக் பிரெட். ஓகே, காலையில் ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே தான் வெளியில் வந்தோம். அதில் கொஞ்சம் ஸ்னோ கரைஞ்சிருச்சு. இருந்தாலும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபென்ஸு நேற்று அடித்த காற்றுல அப்படியே உழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி ஆகணும் நம்ம இப்போது. பார்த்தியா, ஸ்னோ கரைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே. இப்படி ஸ்னோவை எடுக்கணும், ஸ்னோவை எடுத்து இப்படி பொழிக்கணும். பண்ணாக்கா ஹார்ட் ஆயிடுச்சா, இதை வந்து அப்படியே ஸ்னோவில் அப்படி உருட்டு 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 ஹெட்டு செய்யலாம். பார்த்து உருட்டு உருட்டு. ஜில்லுன்னு இருக்குதா, ஜில்லுன்னு இருக்குதா. டியா ரொம்ப நாளாகவே ஸ்னோமேன் செய்யணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. கரெக்டாக இன்னைக்கு ஸ்னோ கொட்டவோ இந்த தடவை அவங்களுக்கு ஒரு ஸ்னோமேன் செஞ்சிடணும் அப்படின்ற பிளானில் தான் வெளியில் வந்தது. என்னோட சின்ன வயசுலலாம் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அடிக்கடி ஸ்னோ கொட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் காலே உள்ளே போயிடுற அளவுக்கு ஸ்னோ கொட்டும். அப்போது அந்த அளவுக்கு வந்து நாங்கள் விளாடிருக்கோம் ஸ்னோவில். இந்தமாரி காலி பார்க்கிங்கில் போயிட்டாக்கா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் ஸ்னோ இருக்கும். அங்கே இங்கேன்ட்டு ஸ்னோமேன் செஞ்சு விளாடிக்கிட்டே இருப்போம். இப்போலாம் குளோபல் வார்மிங்னால ஸ்னோ கொட்டுறதே அதிசயமாக போச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை கொட்டுனா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த தடவை கொட்டின ஸ்னோ கொஞ்சம் அதிகம் கொட்டுனதுனால ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் ஒரு நாள்லேயே கரைஞ்சி போச்சு. Wow, super como Snowman. Side by side, our fears
All the good times just begun. Oh, we know what we have, let's hold on tight. Found what we're looking for in life. Call us crazy, but things are finally right. With you and I, the future is bright. You and I, we got it. We don't need no more. Even in the hard times, you and I can weather any storm. Before I sleep, hear the crickets sing. Side by side and through. No limit to what we can do. பொண்ணு சொல்ல சொல்ல நானும் அவங்க அப்பாவும் அப்படியே ஸ்னோமேன் செஞ்சுட்டே இருந்தோம். அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கை வைக்கணும், பிரான்ச் எடு அப்படின்னு சொல்லவோ, சரி எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு தேடி ஃபென்ஸ்லேருந்து ஒரு 2 மரத்துண்டை எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே ஸ்னோமேன் வழுக்கி போச்சு. ஸோ அதை வந்து ஒரு சரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. யோ யோ Snowman Ratman கேரட்டுக்கு பதிலாக பெப்பர் வச்சிட்டோம். அடிங்க. வாவ்! அந்த ரக்கூன் மேன் எடுத்து இது மேல வச்சிடலாமா? அம்மா செஞ்சது. ஓகே, நீ உருட்டு, இதை விட்டு இந்தா. அப்பா ஹெல்ப் பண்ணு. ஏ இல்ல ஊனிச்சு. It's a 6-pack snowman. கண்ணு போடுறீ ஒன்றும் நான் இப்போ தான் 6-pack போயிட்டு இருக்கேன். பெருசாக ஒன்று 6-pack. வா, கமான். பயந்து ஓடிச்சு அந்த வாக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கு, தெளிவாக இருக்கு ஆளு. தலவா, நான் தலவா. It was so cold. சரி, இப்போ வந்து நம்ம வந்து மூவி ஆஃப்டர்நூனுக்கு ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சாகணும் இல்லையா? ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி படம் பார்க்குறது? சரி, அதுக்கு வந்து பார்த்தாக்கா வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வாங்கி வச்ச பனானா இருக்குது, அப்படியே கருக்க ஆரம்பிக்குது. ஸோ பர்ஃபெக்ட். எதுக்கு? பணியாரத்துக்கு. ஸோ பணியாரம் தான் செய்ய போகிறேன். பட் ஆனால் வந்து அவங்கள பேசுகிறாங்க. பணியாரம் தான் செய்ய போகிறேன். பட் எண்ணெயில் நின்றுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சின்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்குது. ஸோ எண்ணெய் கம்மியாக, கொஞ்சம் ஹெல்த்தியாக, கொஞ்சம் குயிக்காக, எனக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் அவன். ஸோ அவனில் விட்டுற போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். சில பேர் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக செய்வாங்க. பட் ஐ லைக் இட் லைக் திஸ். ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு மஃபின் கப் கேக் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த அவனில் விடுற டிஷ் தான். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அது உள்ளே வந்து அப்படியே மஃபின் வைக்கிற மாதிரி நம்ம பணியாரத்தோட பேட்டர் எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு அவனில் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டு ஒரு டூத் பிக் இல்லைனாக்கா ஒரு கத்தியை விட்டு பாருங்கள் உள்ளே வெந்துச்சுனாக்கா எடுத்துட வேண்டியதுதான். சூப்பர், ஈஸி, சிம்பிள். ஏன் செய்ய போறீங்களா? ஓகே, தியா செய்ய போகிறீங்க. ஃபோனை கொடுத்துருங்க, உங்கள் ஃபோனை கொடுத்துருங்க. இதுதான் எங்களோட ஃபோன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நெய் தடவலாமா? அம்மா வந்து நெய் போடுவேன், நீ வந்து இதில் வந்து அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டே வா. நீ சரியா? சூப்பர்டா. என்ன செய்கிறோம்?
we wake, hear the birds and see the sun. Side by side, GRB நெய் உனக்கு பிடிச்சிருக்கா? நெய் எடுத்து சாப்பிட்டு வச்ச கண்ணன் ஹனி நண்டி விட்டி. ஆல்ரெடி இது 10 to 15 minutes சுடணும். அவன் பணியாரம் முடியறதுக்குள்ளேயே ரோஸ்ட் பண்ண எல்லா வெஜிடபிளையும் வெஜ்ஜி ஸ்டாக்கில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கார்லிக் ப்ரெட் வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குளிரில் போயிட்டு வந்ததுக்கு ஒரு குட்டி ஸ்நாக்கு சூப்பராக இருந்தது. அப்படியே குளிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டேன். இப்போ நானும் குளிச்சுட்டேன். இப்போ போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படத்துக்கு முன்னால் உட்காந்துட வேண்டியதான். பாப்பாவுக்கு நம்ம அவ்வளோவா டிவியெல்லாம் போட்டு காட்டுறதில்ல. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக மோவானா வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல செகண்ட் மூவி. சரி ஃபஸ்ட்டு மூவியை போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க தான் நம்ம தொடங்கணும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதை வர சீனை பார்த்து பாப்பா பயந்துட்டு வேணான்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்படியே மூவி நைட் ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே பேசிட்டு ஈவினிங்கை முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோவும் இதோட முடியுது. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.